மேச ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மேஷத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கனவுகள் பலிக்க போகுது. இது நாள் வரைக்கும் மிகப்பெரிய தவம் இருந்துட்டீங்க. அந்த தவத்திற்கு மாபெரும் வரம் கிடைக்க போகுதுங்க. அந்த மகேஸ்வரனுடைய அருளை மேஷம் பெற ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது இனி எந்த விதமான தடைகளும் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படாது. சாதகமாக எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய அளவுக்கு 2 கிரகங்கள் உங்களுக்கு பலமாக இருக்குது. சுக்கிரன் செவ்வாய் இந்த 2 கிரகங்களினுடைய பலத்தினால நீங்கள் மிகப்பெரிய அளவில் சாதிக்க முடியும். அதாவது வேலை கிடைச்சிருமா கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த வேலை உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். கூடவே உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீருங்க. மேஷத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வயிற்றில் வலி இருக்கும், தலையில் வலி இருக்கும். நீங்கள் நிம்மதியாக படுத்தா கூட தூக்கமே வராது. அந்த அளவுக்கு மனசில் யோசனைகள், நம்ம இந்த போர்க்களத்தில் ஜெயிச்சிருவோமா அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்க போகிறீங்க. மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக உங்கள் வெற்றியை அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இனி கிடைக்க போகுதுங்க. நிம்மதியாக உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இனி வாழ முடியும். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை நிச்சயமாக தருங்க. என்னதான் இருந்தாலும் நான் நினச்ச மாதிரி என்னோட வாழ்க்கை அமையலையே, என்னோட நட்பே எனக்கு ஏற்றது போல் இல்லையே, என்னுடைய சொந்தங்களோ என்னை தூக்கி வீசுகிறாங்களே அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் வருத்தப்படாதீங்க. காரணம் என்னன்னா, 7.5 சனி இப்போ தான் உங்களை தொட ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அதனுடைய முதல் பாகம் இப்படித்தாங்க இருக்கும். அதை நீங்கள் கடந்து போகிறது தான் வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது உங்களையும் உங்களோட அன்பையும் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிங்க. மிகப்பெரிய அளவில் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை வலிகளுமே குறைஞ்சிருங்க. அப்படி குறையும் பட்சத்தில் உங்களுக்கு பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எதை நோக்கி நகர்ந்து போகிறீங்களோ அதுக்கான பாதையை விதியே உங்களுக்கு காட்டுங்க. அப்போ உங்கள் கூடவே இருக்கக்கூடிய பிணிகளும் பீடைகளும் உங்களை விட்டு விலகும். மிகப்பெரிய அளவில் சாபத்திலிருந்து மேச ராசி வெளியே வரப்போறீங்கன்னே சொல்லலாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் கடந்து போகணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் நம்பணும். என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு நினச்சாலே போதும். சனீஸ்வரனினுடைய வேலை அந்த இடத்துல எடுபடாமல் போயிடும். நீங்கள் என்னால் இது செய்யவே முடியாது, நான் நிச்சயமாக தோற்று தான் போவேன் அப்படின்னு நினச்சா போதுங்க. நிச்சயமாக தோல்வி உங்களை சேர்ந்து அடைஞ்சே தீரும். அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னொரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு யோசிக்காமல் அந்த தொழிலை ஆரம்பிங்க. அந்த தொழிலை நீங்கள் அவ்வளவு சீக்கிரமாக தொடங்கிறதுக்கு குரு சில தடைகளை ஏற்படுத்துங்க. ஏன்னா 3ல் இருக்கும் பொழுதே அந்த செயல் இழுபறியாகவே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அந்த இடத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அப்படி கஷ்டப்படும் போது தயவு செஞ்சு எதிர்மறையாக நினைக்காம நிச்சயமாக என்னால் இந்த தொழிலை ஆரம்பிக்க முடியும், அதில் லாபத்தையும் பெற முடியும் அப்படின்னு நம்பி முன்னேறி போங்க. வெற்றி உங்கள் பின்னால் வந்தே தீருங்க. நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய இடமே சொந்தங்களும் பந்தங்களும் தான். ரொம்ப நீங்கள் அவங்கக்கிட்ட ஆர்வத்தை காட்டினீங்க அப்படின்னா அவங்க உங்கள் மேலே வெறுப்பத்தான் காட்டுவாங்க. பட்டும் படாமல் தாமரை மேலே தண்ணீர் இருக்கிறது போல் இருக்கணுங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலுமே அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் அதை தாண்டி போகணும். நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். உங்களை எத்தனை பேர் சேர்ந்து அழுத்தினாலும் அதிலிருந்து என்னால் மீண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தாலே போதுங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் வெற்றி பெறும். மேஷத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்குமே ஒரு வேலை அவ்வளவு எளிதாக நடக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலை ரொம்ப கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா அவ்வளவு கண் திருஷ்டிகளை நீங்கள் சம்பாரித்து வச்சுருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி அளவில்
நாட்களில் தயவு செஞ்சு உங்களோட வீட்டு வாசலுக்கு வெளியே கற்பூரத்தை ஏற்றி வைங்க. அந்த கற்பூரத்திலிருந்து வரக்கூடிய சுடர் இருக்கு இல்லைங்களா, அது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் கெட்ட சக்திகளையும் ஈர்த்து வெளியே அனுப்பும். மிகப்பெரிய அளவில் மேஷம் வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருக்குங்க. குழந்தை செல்வத்திற்காக நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க, குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேச ராசி அன்பர்களுக்கு இந்த செயலை ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாமல் செய்யுங்க. இப்படி செய்யும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கெட்ட சக்திகளுமே வெளியே ஈர்க்கப்படும், ஈர்த்து தூக்கி வீசப்படும். நீங்கள் தினமும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் மேலே தூசி சேராமல் பார்த்துக்கங்க. கொஞ்சம் தூசி ஆகிட்டாவே அதை இன்னொரு நாள் சேர்த்து அப்புறப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரே ஒரு நாள் கூட உங்களை சுற்றி அழுக்குகளும் தூசிகளும் மாசுக்களும் இருக்கவே கூடாதுங்க. ஏன்னா சனீஸ்வரனுடைய ஆதிக்கமே அழுக்கிலிருந்து தான் ஆரம்பிக்கும். அதனால சுத்தமான சூழ்நிலையிலேயே நீங்கள் இருக்கிற மாதிரிக்கு பார்த்துக்கோங்க. இந்த பிரபஞ்சத்திற்கே ஒளி வீசும் கதிரவனினுடைய ஆதிக்கத்தில் மேசம் இருக்கும் பொழுது மேசத்தோட வாழ்க்கையும் பிரகாசமாகத்தாங்க இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் இருந்த இருள் எல்லாமே நீங்க போகுது. நீங்க மிகப்பெரிய அளவில் உயரத்தை நோக்கி நகர போறீங்க. முடிஞ்ச வரைக்குமே உங்களோட உடல் ஏற்றுக்கொள்ளாத உணவை மறுபடியும் சாப்பிட்றத நிறுத்திக்கோங்க. காரணம் என்னன்னா, தேவையில்லாத உடல் உபாதைகளை நீங்க உட்கொள்ளும் போது உணவே உங்களுக்கு நோயை ஏற்படுத்தும். அப்படி உடல் நமக்கு ஒத்துழைக்காத சூழ்நிலையில் எண்ணங்கள் நமக்கு நேராகவும் சீராகவும் இருந்தாலுமே கூட நம்மளால் நம்ம நினச்சதை செய்யவே முடியாமல் போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அசைவத்தை தவிர்ப்பதற்கு உங்களுக்கு நீங்கள் இப்போவே முயற்சி பண்ணுங்க. மேஷத்தில் இருக்கக்கூடிய 30% அன்பர்கள் பாதி முடிவை எடுத்துட்டீங்க. உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியை நோக்கி நகர்ந்தே தீருங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். நீங்கள் முயற்சிக்கக்கூடிய விஷயங்கள் தோல்வியுறாமல் உங்களை குரு காத்து நிற்கும். மிகப்பெரிய அளவில் அந்த குருவுக்கே குருவாக விளங்கக்கூடிய ஈசனோட ஆசீர்வாதங்களையும் அனுக்கிரகங்களையும் மேசம் பரிபூரணமாக பெறும்போது மேலும் எந்த விதமான தடைகளும் கஷ்டங்களும் உங்களை அணுகாமல் இருக்கும். நம்பிக்கையோடு இருங்க, நல்லது மட்டும்தான் நடக்கும். தயவு செஞ்சு விட்டு போன சொந்தங்களை நினச்சி வருத்தப்படாமல் இருங்க. நீங்கள் மேலும் மேலும் வருத்தப்படுறதுனால அந்த சொந்தங்கள் சந்தோஷப்படுமே தவிர உங்களோட அன்பை ஒருபோதும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதற்கான காலம் வரும்போது உங்களை பற்றியும் உங்களோட அன்பை பற்றியும் புரிஞ்சுக்குவாங்க. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க. மிகப்பெரிய அளவில் இத்தனை நாள் மூடிய கதவுகள் திறக்க போகுது. அப்படி திறக்கும்போது நம்மளோட லட்சியத்தை நோக்கி முன்னேறி மட்டும்தாங்க போகணும். கடந்த காலத்தில் நமக்கு நடந்த துரோகங்களை பற்றியும் அவமானங்களை பற்றியும் யோசிக்காமல் முன்னேறி போய்கிட்டே இருக்கணுங்க. உங்களோட தொழிலில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக வளர்ந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. உங்களோட கனவுகளும் ஆசைகளும் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு நானும் அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய பரமசிவன் கிட்ட பிரார்த்தனையாக வைக்கிறேங்க. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த காணொளியில் கண்டிப்பாக சந்திப்போம். மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் போராடி கடந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கை எத்தனையோ ஏமாற்றத்தையும் எத்தனையோ கஷ்டத்தையும் கொடுத்துச்சு. அடடா, இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பயத்தில் இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களினுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அந்த கஷ்டத்துக்கும் நஷ்டத்திற்கும் வசந்த காலமாக மாறப்போகுது. என்னதான் உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் பயம் வந்தாலும் நீங்கள் எதுக்காகவும் பயப்பட வேண்டாங்க. சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நீதிக்கு புறம்பாக நடக்க மாட்டாங்க. உங்களினுடைய குணாதிசயமே நீதிக்கு குரல் கொடுக்கக்கூடியவங்க. நீதிமான்கள் அப்படின்னா மேசராசியை நம்ம அடையாளப்படுத்தலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியாக வலம் வரீங்க. உங்களினுடைய நட்சத்திரம்
ஆடு வடிவத்தில் இருக்கிறதுனால ஆடு தான் உங்களினுடைய ராசி சின்னமாக அடையாளப்படுத்துவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலேயும் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இயல்புலேயே மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்கக்கூடியவங்க. கோபந்தான் கொஞ்சம் அதிகமாக வரும். இதனாலேயே என்னடா இவ இப்படி முட்டிக்கிட்டு இருக்கா, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா ஒரு விஷயத்தில் கோபம் வந்துடுது அப்படின்னா முட்டிக்கிட்டு நிற்பாங்க. சண்டை ஆடு என்ன பண்ணும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு மட்டும் பட்டுச்சு அப்படின்னா எப்படி பார்த்தாலும் சரிங்க, இங்கே வச்சது தான் சட்டம், அந்த மாதிரி பிடிவார்த்தை வந்து விடவே மாட்டாங்க. ஒரு இடத்துல தப்பு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்க யாராக இருந்தாலும் சரி, தன்னோட சொந்த பந்தங்களாகவே இருந்தாலும் சரி, எதிர்த்து நிற்பாங்க. இவங்களை சுற்றி கூட்டமாக நண்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா இவங்களினுடைய உதவுற குணம், இவங்களினுடைய செயல்பாடு, அதாவது இவங்களினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா துடிப்பாக இருக்கும், வேகமாக இருக்கும். இதனாலேயே இவங்களை நம்பி எல்லாரும் நிற்பாங்க. நம்பிக்கைக்கு பெயர் போனவங்க. இவங்களினுடைய பலவீனமே இவங்களுக்கு கோபம் மட்டும்தானே தவிர மற்றபடி மேச ராசியை நீங்கள் எந்த விதத்துலேயும் மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லவே முடியாதுங்க. இவங்களினுடைய நம்பிக்கைக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜென்மத்துக்கும் ஊர்வை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சாகுற வரைக்கும் மூஞ்சில முழிக்காதடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை இவங்க ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக முடிவெடுப்பீங்க. அப்படி முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா யார் சொன்னாலும் சரி அதிலிருந்து பின்வாங்கவே மாட்டீங்க. அது எப்படி இருந்தாலும் சரி, தப்பாக போகிறதா இருந்தாலும் சரி, அதை சரி செய்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடக்கூடியவங்க இந்த மேசராசி. அதே மாதிரி அதற்கான விளைவுகள் சரியாக இருந்தாலும் சரி, தப்பாக இருந்தாலும் சரி, அது நான் எடுத்த முடிவு, அதற்கான பலனை நானும் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலையே படமாட்டீங்க. வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 28 வயசுக்கு மேலே படிப்படியாக முன்னுக்கு போவீங்க. 45 வயசுக்கு மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதனையாளர்களாக வருவீங்க. எப்போவுமே இப்போது சின்ன பிள்ளைகளில் இருந்து 60 வயசு வரைக்குமே உங்களுக்கு வளர்ச்சி எதை முட்டுக்கட்டையாக நிற்கும்னா முன்கோபம் மட்டும் இருக்குங்க. அதை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக்கிட்ட போதும். மேஷத்தோட வெற்றிக்கு எதுவுமே பாதகமாக நிற்காது. எல்லாமே ஓகே தான். ஆனால் மேஷம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது? ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கீங்க, தேனி மாதிரி வளம் இருக்கீங்க, திட்டம் தீட்டுறீங்க, எல்லாருக்கும் உதவி செய்ய, கடவுள் மேலே அதீத நம்பிக்கை இருக்கு. எந்த இடத்துல நம்ம தோல்வி அடைகிறோம், நம்பிக்கை நிறைய பேர் மேலே நம்பிக்கை வைக்கிறது எல்லாரையும் அது பாலையும் கல்லையும் பிரித்து பார்க்க தெரியாமல் வெள்ளையாக இருந்தால் அது உண்மை தூய்மைன்னு நம்புகிறோம். ஆனால் அதை நிறைய பேர் முகமூடியாக போட்டுக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும், அதாவது சொல்லப்போனால் கழுத்து அறுத்து ரத்தம் குடிச்சிருப்பாங்க. மேசராசிக்காரர்களே, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் படிவிடுங்க. அவ்வளவு நம்பிக்கையும் ஒரு நொடியில் உடைச்சிருப்பாங்க. அப்படியே கையெறிந்த நிலையில் நின்று இருப்பீங்க. காதல் வாழ்க்கையிலிருந்து, நட்பு வட்டாரத்திலிருந்து, சொந்த பந்தங்கள்லேருந்து, கூட்டி தொழில் செஞ்சவங்கள்லேருந்து எல்லா விதங்கள்லையுமே பல துரோகங்களை தாங்கி இப்போவும் உழைப்பை மட்டுமே நம்பி கம்பீரமாக நிற்கிறதுனாலேயே நிறைய பேர் என்னடா இவன் மேசத்தை சேர்ந்தவங்கெல்லாம் ஆச்சரியமாக மற்ற ராசிக்காரர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மைதாங்க. உங்களினுடைய போராட்ட நிலையை ஒரு செகண்ட் நினச்சா கூட கண்ணில் தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ஏன்னா கண்ணீரெல்லாம் பார்த்தீங்கன்னா வடிஞ்சு போச்சு இல்லையா? ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அப்படிப்பட்ட மோசமான நிலையை நீங்கள் ஒரு நாளும் சந்திக்க மாட்டீங்க. கடவுளினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு துணை நிற்குதுங்க. உங்களினுடைய பிறப்பே ஒரு போராட்டமாக தான் இருந்திருக்கும். உங்களினுடைய வாழ்க்கை வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு போராட்டத்தில் தான் வந்திருக்கும். ஸோ போராட்டம் அப்படி உங்களுக்கு பெருசு கிடையவே கிடையாதுங்க. விடுறா பார்த்துக்கலாம், ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. இந்த காயங்களுக்கு, இந்த துரோகங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தழும்பு மாதிரி தான். வீர தழும்புன்னு எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. ஒரு முறை அவன் தள்ளி விட்டானா அவன் தள்ளி விடுறதுக்கு அடுத்த டைம் யோசிக்கிற அளவுக்கு உங்களினுடைய வளர்ச்சி இருக்கும். அசுர வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய மேச ராசிக்கு நீங்கள் எதிர்பார்க்க
எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியை மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இனி வரக்கூடிய நாட்கள் அந்த நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்குங்க. உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களினுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானினுடைய தெய்வம் முருகப்பெருமான், அவரோட அண்ணன் விநாயக பெருமானினுடைய வழிபாடு உங்களுக்கு துணை நிற்குதுங்க. இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு அவரோட மந்திரத்தை 3 முறை சொல்லுங்கள். முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க. முதல்வனான விநாயகரை வினைகள் தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானினுடைய வழிபாடு மட்டும்தான் உங்களினுடைய கடின உழைப்பை தாண்டி ஸ்மார்ட் ஒர்க்குக்கு இப்போ முன்னேற்றத்தை கொடுக்குங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, ரொம்ப ஓஞ்சி போய் இருக்கீங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு லிஃப்ட் வேணும். முருகப்பெருமான் மாதிரி நம்ம ஓடி ஓடி உழைச்சி முடியாத சமயத்தில் நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கோம். கோச்சுக்கிட்டு போய் உட்கார்றதா? முருகப்பெருமான் சொல்லிட்டாரு, என்னோட பக்த மேசராசிக்காரங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அண்ணானான்னு சொல்லியிருப்பார். என்னவோ முருகப்பெருமான் என்ன சொல்கிறான்னா, உன் பக்தர்கள் எல்லாம் என்னை வழிபாடு செய்ய சொல்லு, ஒவ்வொருத்தங்களையும் நான் தூக்கி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி விநாயக பெருமான் முருகப்பெருமான் கிட்ட சொல்கிறாரு. அனுதினமும் விநாயக பெருமானை மனசார நினச்சிக்கிட்டு முடிஞ்சதுன்னா தினமும் ஒரு 9 முறை தோப்புக்கரணம் போட்டு அவரை செய்யுங்க. அவர் தான் எங்கே வேணால் இருக்கார் இல்லையா? இப்படி திரும்பி பார்க்கக்கூடிய அடுத்த வீட்டு செவுத்துல கூட நிற்பார். பார்க்குற இடத்துல எல்லாம் வழிபட்டு முடிச்சுட்டு உங்கள் வேலையை செஞ்சு பாருங்கள். அப்படி என்ன சொல்கிறது, அந்த இடத்துல இல்லை, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வளர்ச்சி, அந்த விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் அருளிடுவார். அது என்ன, மேசராசியை பற்றி பேசுகிறப்ப மட்டும் ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. ஏன்னா மேசராசியோட குணாதிசயங்களை பார்க்கும்போது மேசராசிக்கு அவங்களினுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் துன்பங்களை துயரங்களை அனுபவிச்சிருக்கீங்க. அது எல்லாமே கடந்து போகிறதுக்கான பலன்களை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். பலன்கள் என்ன, பரிகாரம் என்ன, தொடர்ந்து இந்த விஷயத்தை செய்யணும், எந்த விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு தெளிவாக பார்க்கலாங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு தடவை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, நல்லதே நடக்குங்க. எல்லாருக்குமே மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் சொல்கிறேங்க. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தாங்க எல்லாரினுடைய நோக்கமும். உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், நல்ல வேலை அமையணும், திருமணம் ஆகணும், என்ன கனவு நீங்கள் வச்சுருந்தாலும், என்ன ஆசை நீங்கள் வச்சுருந்தாலும், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நடக்குங்க. அடுத்தது திருமண உறவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு திருமணம் விவாகரத்தாயிருச்சுமா, 2வது திருமணம் வரன் பார்த்துட்ருக்கேன், பண்ணலாமா பண்ண வேண்டாமா, இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும். அப்படியே 2வது வாழ்க்கை அமைஞ்சாலும் எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க. தாராளமாக பண்ணலாங்க. நல்ல வாழ்க்கை துணையாக அமையும். அதற்கான முயற்சிகளும் எடுங்க. அடுத்தது வேலை, வெளிநாட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், இங்கெல்லாம் வேலை செட்டே ஆகலை, அந்த மாதிரி நான் சம்பாதிச்சாலும் பெருசாக என் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நான் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக போயிட்டு வாங்க, நல்ல வேலை அமையும், முயற்சி பண்ணுங்க. இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்குங்க. ஏதாவது சொத்து பத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய் பகவானை அதிபதியாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு சொத்து பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இது எப்படிங்க நாங்கள் ஒத்துக்க முடியும்? ஆனால் உங்களுக்கு தான் வரும் பிரச்சனை. சொத்து ஏகபோக சொத்து இருக்கும், அதுதான் இவங்க அனுபவிக்க முடியாது. எவனோ எங்கேயோ இருக்கிறவெல்லாம் கேட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு விட்டுட்டு இருப்பான். ஒரு நல்ல பதிலடிங்க. கண்டிப்பாக மேச ராசியோட காலில் விழுந்தா கூட முடியாதுங்க. உங்களுடைய மனசு உங்களை பொறுத்து தாங்க இருக்கும். கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. மேசராசி சூப்பரான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க.